இப்போ நம்ம உணர்வுபூர்வமாக பேசணும். உணர்வுபூர்வமாக அப்படியே, அதாவது உணர்வுபூர்வமாக எப்படி பேசுகிறேன்னா, உடல் அசைவுகளோடு பேசணும். வெறும் ரோபோட் மாதிரி இப்போ நியூஸ் வாசிக்கிறாங்க. எப்படி வாசிக்கிறாங்க? இன்றைய செய்திகள், அவர் இப்படி போனார், வாய் தான் அசை தவிர உடம்பு எதுவும் இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா, இப்படியெல்லாம் பேசுகிறாங்களா? அப்படி இல்லை. அது ஒரு மிஷின் பேசுகிற மாதிரி தான் அவங்க பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பேசுகிறதுங்க ஒரு சுவாரஸ்யமான அப்படி கண்கள் விரியணும், அப்படி சிரிப்புன்னா அதற்கேற்றார் போன்ற ஒரு முக அசைவுகள் இருக்கணும். சிரிப்புன்னா அதற்கேற்றார் போன்ற அசைவுகள் இருக்கணும், முகத்தில் இருக்கணும். அது மாதிரி காமெடினா, அப்புறம் சோகன்னா ஒரு பாவமாக பரிதாபமாக, ஐயோ பாவம் இல்லை, எவ்வளோ பாவம் இல்லை, எனக்கு ரொம்ப மனசே ஒரு மாதிரி ஆச்சு தெரியுமா, ஒரு மாதிரி எனக்கே அவ்வளோ, அப்படி அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக பேசணும். அது மாதிரி அப்போ நீங்கள் உட்காந்துட்டு பேசும்போது அவ்வளோ உணர்வுபூர்வமாக பேச முடியாது. உட்காந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட இப்போ தான் சேர் இதெல்லாம் அந்த மாதிரி காலை தொங்க விட்டு பேசும்போது கூட நம்ம உணர்வுபூர்வமாக பேச முடியும். இப்படி இருக்கும்போது கூட உணர்வுபூர்வமாக பேச முடியும். ஆனால் நீங்கள் சமணம் குட்டி உட்காரும்போது பேச முடியுமா? கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா இப்போ தான் நம்ம சேர்லலாம் உட்காடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சேர்லாம் கிடையாது. எல்லாம் கீழே தான், தரையில் தான் உட்காருவாங்க, அல்லது திண்ணையில் உட்காருவாங்க. இந்த காலை தொங்க போட்டு உட்கார்ற வழக்கமே இப்போ தான் உருவாச்சு. இந்த சேர்லாம் இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். காலை தொங்க போட்டு உட்கார்ற வழக்கம் கடந்த காலங்களில் இருந்திருக்காது. ஒரு பள்ளிக்கூடமே போனாலும் அங்கே பெஞ்செல்லாம் கிடையாது, தரையில் தான் உட்காருவாங்க. ஆசிரியருக்கு மட்டும்தான் சேரு. இன்றைக்கி தான் காலை தொங்க போட்டு இப்படி உட்காரும்போது கூட உணர்வுபூர்வமாக பேச முடியும். ஆனால் நின்றுக்கிட்டு பேசும்போது தான் நீங்கள் உணர்வுபூர்வமாக பேசுவீங்க. நின்றுக்கிட்டு பேசும்போது தான் ஆக்ஷனோடு பேசுவீங்க. நல்லா பேசுவதற்கு இப்படியெல்லாம் அசைஞ்சு நின்றுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறான்யா, நானும் பார்க்குறேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பேசும்போது அவ்வளோ விஷயம் இருக்குது அதிலே உங்களுக்கு. ஏன்னா நல்லா உடற்பயிற்சி பண்ணிவிட்டு பேசினாக்கா உங்களுக்கு நல்ல பேச்சுத்திறன் வரும். பேச்சுத்திறன் வரணும் அப்படின்னா உடற்பயிற்சி பண்ணணும், யோகாசனம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும். அப்போ நீங்கள் அப்போது உடற்பயிற்சி பண்ணிவிட்டு பேசினா நல்லா சிறப்பாக பேசலாம். பேசும்போதே உடற்பயிற்சியோடு சேர்ந்து பேசும்போதே ஒரு உடற்பயிற்சி கிடைக்குது. இவ்வளோ பெரிய ஆளியா நான் சத்தியமாக நான் நம்பவே இல்லை தெரியுமா, அவன் என்னையா ஆளு, அவன் கொஞ்சம் கூட இத்தனோண்டு தான் இருக்கான், என்னம்மா குபீர்னு சிரிச்சான் பாரு அப்படின்னு அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக பேசணும். அப்போ பேசுகிறது சுவாரஸ்யமாக இருக்கும். இன்றைக்கி ஏன் உணர்வுபூர்வமாக பேசுகிறது இல்லை தெரியுமா? இன்றைக்கி நீ பேசி தான் ஒன்றை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன் திறமையை நீ பேசி தான் நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. செயலில் தொழிலில் நிரூபிச்சிட்ருக்காங்க எல்லோரும். நான் ஒரு மெக்கானிக்னா என் தொழிலை பாரு, எப்படி செய்கிறேன் பாரு, எப்படி கழுவுறேன் பாரு, எப்படி விரும்ப துடைக்கிறேன் பாரு, எப்படி மாட்டுறேன் பாரு, இதுதான் என் திறமை. என் திறமையை வெளிப்படுத்துகிற இடம் இன்றைக்கி இதுவாக தான் இருக்குது. அது மாதிரி நான் ஒரு மருத்துவராக எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன் பாரு, அங்கே ஊசி எப்படி போடுறேன் பாரு, எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறேன் பாரு, டாக்டர் இந்த பேஷண்ட்டை கொண்டு டிஸ்சார்ஜ் பண்ணுங்கள் அப்படின்றார். திறமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். அதனால தான் இன்றைக்கி பேசும்போது ரோபோட் மாதிரி பேசுகிறாங்க. என் திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நான் பேசும்போது ஆக்ஷனோட பேசணுங்கிற அவசியம் இல்லை. பேசுவதற்காக ஒரு போட்டி நடக்கும் பாருங்கள், அந்த வாழ்க்கையில் தான் இந்த மாதிரி உணர்வுபூர்வமாக பேசுவாங்க. பேசுவதற்காக ஒரு போட்டி நடக்கும். அப்போ அந்த போட்டி எங்கே நடக்கும் தெரியுமா? நீ பேசுவது தான் உன் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான இடம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை இருக்குது பாருங்கள். இப்போ இன்றைக்கி உன் திறமையை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு எங்கே இருக்குது? தொழிலில் இருக்குது. நீ ஒரு மெக்கானிக்காக இருப்ப, ஒரு பிளம்பராக இருப்ப, அல்லது எலக்ட்ரிஷியனாக இருப்ப, அல்லது ஒரு ஆசிரியராக இருப்ப, அல்லது ஒரு கலெக்டராக இருப்ப, ஒரு முதலமைச்சராக இருப்ப, ஒரு நடிகராக. அங்கே உன் திறமையை நீ வெளிப்படுத்திடுற. அதனால் பேசும்போது நான் என் திறமையை வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. பேசுவதே என்னது தொழிலாக வச்சுருக்காங்க வரும் பட்டிமன்ற பேச்சாளர். அவங்க தான் பேசுவதில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக பேசுவாங்க, ஆக்ஷனோட பேசுவாங்க. நின்றுக்கிட்டு பேசுவோம், உட்காந்துட்டு எந்த பட்டிமன்றம் பேசினா அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது. அப்போ நின்றுக்கிட்டு பேசுவோம், ஏன்னா ஆக்ஷன் பண்ணுறதுக்கு நிற்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நம்ம திறமையை வெளிப்படுத்துறதுக்கு வேறு வழிகளில் போயிட்டோம். நான் பேச்சு மூலமாக என் திறமையை வெளிப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. இந்த அரசியல்வாதி பாருங்கள், பேசி ஆட்சியை பிடிக்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா பேசுகிறது தான் அவங்களுடைய தொழில், வேறு செயலில் ஒன்றுமே இருக்காது. அதாவது பேச்சில் ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க பாருங்கள், அந்த அரசியல்வாதி செயலில் ஒன்றும் காட்டிட மாட்டாங்க. அதனால் செயலில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா பேசுகிறதே அவங்களுக்கு பெரிய வேலையாக இருக்குது. அதை பற்றி தான் அவங்க கற்பனை பண்ணுவாங்க. பேசியே கூட்டத்தை கூட்டுவாங்க, ஆனால் செயலில் ஒன்றும் இருக்காது. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி யார் பேசுகிறதே தொழிலாக வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அந்த பேச்சில் சுவாரஸ்யமாக ஓரளவுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இன்னொன்று போகணும் நிறையா, அதனால் அவங்களால கூட ஒரு அளவுக்கு மேலே போக முடியல. மற்றபடி இன்றைக்கி தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நாம் நம்ம தொழிலை நம்புகிறோம். நான் ஒரு மளிகை கடைக்காரனா தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக எப்படி பொட்டலம் போடுறது, எப்படி கல்லாவில் வாங்கி அடுக்கி வைக்கிறது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அப்படி போயிடுச்சு.
இன்றைக்கி அதனால தான் பேசுகிறதுல யார்கிட்டையும் ஒரு சுவாரஸ்யமாக இல்லை. மனிதர்களிடம் நம்ம ஏன் பேசுகிறதில்ல தெரியுமா? யாருமே மனிதர்களிடம் நட்பு இதெல்லாம் இல்லவே இல்லை. ஏன்னா பேசுகிறதுல சுவாரஸ்யம் இல்லை. என்ன பேசுகிற போகிறோம்? சாப்பிட்டீங்களா சார்? சரி பார்க்கணும், பிள்ளை குட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன ஃபீஸ் கட்டிட்டீங்களா உங்கள் பிள்ளைக்கு? இப்படி தான் ரோபோட் மாதிரி பேசிட்டு சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா திறமையை வெளிப்படுத்துறதுக்காக இன்றைக்கி யாரும் பேசுவதை நம்பவில்லை, தொழிலை நம்புகிறாங்க. தொழிலில் தான் இவங்க திறமையை வெளிப்படுத்திகிட்ருக்காங்க. நீங்கள் அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தொழிலெலாம் எப்போ வந்தது? இப்போ தான் வந்தது. இந்த இன்ஜினியரிங், மருத்துவம் இப்படி தான் வந்தது. நீங்கள் நம்ம தமிழ்நாட்டு வாழ்க்கை முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்த காலம் பேசுவதற்காகவே உட்காந்துருப்பாங்க, பேசுகிறதுக்காகவே உட்காந்துருப்பாங்க. இதுவே வெளிநாடாக இருந்த ஒரு அமெரிக்கா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் அவங்க ரொம்ப குளிர் பிரதேசம். அவங்க எப்பவும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். நின்று உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு அதிக நேரம் இருக்காது. ஏன்னா உழைச்சிக்கிட்டே இருந்தால் தான் அந்த உடம்பு சூடாகிட்டே இருக்கும். சூடாக இருந்தால் தான் அங்கே வாழ முடியும். அதனால் அவங்க செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் உணர்வுபூர்வமாக பேசுகிறதுல அவங்க கூட நல்லா தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் உட்காந்து பேசுகிற வழக்கம், பேசுவதற்காகவே நேரத்தை அதிகமாக ஒதுக்குற வழக்கம்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். ஏன்னா நம்ம பகுதியெல்லாம் வெப்பமான பகுதி. ரொம்பவும் உழைச்சா உடம்பு சூடாயிடும், அளவுக்கு அதிகமாக சூடாயிடும். அதனால் உட்காந்துருக்கணும், உட்காந்து உழைக்கணும். தொடர்ச்சியாக உழைக்கிறதுக்கு நம்மளுடைய பகுதி இங்கே ரொம்ப வெப்பமாக இருக்கும். தொடர்ச்சியாக உழைச்சா உடம்பு சூடாயிடும். அதுவே ஒரு குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக உழைச்சாங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சூடாகாது. உடம்பு சூடு அவங்களுக்கு தேவை. எவ்வளோ தான் உழைச்சாலும் உடம்பு அதை தாங்கிக்கும், அந்த சூட்டை தாங்கிக்கும். ஆனால் நம்ம பகுதியில் இருக்கிறவங்க, இந்த தமிழ்நாட்டிலலாம் இருக்கிறவங்க ரொம்ப உழைச்சாங்கன்னா உடம்பு அளவுக்கு அதிகமாக சூடாயிடும். ஏற்கனவே இங்கே சூடாக இருக்குது, இன்னும் தொடர்ந்து உழைச்சாங்கன்னா இன்னும் அளவுக்கு அதிகமாக சூடாகி உழைக்க முடியாமல் உட்காந்துருவாங்க. தொடர்ச்சி உழைக்க முடியாது, நம்மளால் கடினமாக உழைக்க முடியாது. ஒரு ஐரோப்பியர்களால் பனி பிரதேசத்தில் வாழ்கிற மக்களால் கடினமாக உழைக்க முடியும். எவ்வளோ உழைச்சாலும் அந்த உடம்பு அதை தாங்கும். அந்த சூடு அவங்களுக்கு தேவை. உழைக்க பத்தலைன்னு தான் சொல்லும். இன்னும் வேகமாக அப்படின்னு தான் சொல்லும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை அவங்க வாழ்க்கை முறை. அதனால் அவங்களால உட்காந்து பேசுகிறதுக்கு கூட நேரம் இல்லை. நம்மக்கிட்ட நின்று பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்கும். காரணம் நம்மளால் தொடர்ச்சியாக உழைக்க முடியாது. அதனால் நம்ம ஆட்கள் பேசுகிறதுக்கு முக்கியத்துவம். அப்போ இன்றைக்கி பேசுகிறதுக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போன காரணம் தொழில் தான். இந்த தொழிலெலாம் இப்போ தானே உருவாச்சுது. இந்த இன்ஜினியரிங், பாலிடெக்னிக்கு, மருத்துவம், விஞ்ஞானம் இதெல்லாம் இப்போ தானே. 100 வருஷத்துக்கு முன்னாடி வேறு கொஞ்சம் தொழில் தான் இருந்தது. ஒரு விவசாய தொழில் இருந்தது, தச்சு தொழில், மண்பான தொழில், இப்படி குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு 10-15 தொழில் தான் இருந்தது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். இந்த சிலை செய்கிற தொழில், கட்டடம் கட்டுறது, கோயில் கட்டுறது, அந்த மாதிரி ஏதாவது சில தொழில் தான் இருந்தது. மற்றபடி ஓட்டு வீடு கட்டுற தொழில் இப்படி தான் இருந்ததே தவிர அவங்களுக்கும் எப்போதும் வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்களே கட்டிக்கிட்ட கதைகளும் கடந்த காலங்கட்டத்தில் இருந்தது. இன்றைக்கி யாரும் அவங்கவுங்க வீட்டை அவங்களே கட்ட முடியாது. இன்றைக்கி தொழில்நுட்பம் வேறையாக போச்சு. நீ வீடை கட்டணுன்னா அதுக்கான ஆள்கிட்ட கொடுக்கணும். ஆனால் கடந்த காலத்தில் அவங்கவுங்க வீட்டை அவங்கவுங்களே கட்டிக்கிட்ட மாதிரி தான். மண்ணை வச்சு கல்லை வச்சு அப்படி கட்டிடுவாங்க. அவங்களே கட்டிடுவாங்க. ஒரு குடிசையை போட்டுருவாங்க. எதுக்கு மற்றவங்கள்ட்ட கொடுக்கணும், அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு எப்போதும் வேலை செய்கிற. அப்போது அவங்க சும்மா உட்காரும்போது எல்லோரும் ஒரே தொழில் தான் பண்ணுவாங்க. எல்லோரும் விவசாயம் பண்ணுவாங்க. கடந்த காலத்தில் எல்லோரும் விவசாயம் பண்ணுவாங்க, எல்லோரும் ஒரு தொழிலை பண்ணுவாங்க. தொழிலில் போய் அவங்க பெருசாக திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு இல்லாத கடந்த காலங்களில் அவங்க திறமையை எங்கே வெளிப்படுத்துவாங்கன்னா பேச்சில் தான் வெளிப்படுத்துவாங்க. பேசுகிறதெல்லாம் எப்படி சுவாரஸ்யமாக ஒருத்தர் பேசுகிறாரு, அவர் சூப்பராக பேசுகிறாரியா, அவருக்கு நிறைய ரசிகர்கள் வந்துடுவாங்க. வா உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பெண்கள்கிட்ட வரவேற்பு இருக்கும். சுவாரஸ்யமாக பேசுகிற ஒரு ஆண்கள்கிட்ட பெண்கள்கிட்ட வரவேற்பும். அது மாதிரி பெண்கள்கிட்டையும் நல்ல சுவாரஸ்யமாக ஒரு பெண் பேசுகிறால ஆண்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்கும். அப்போ இந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான ஈர்ப்பு இருக்குல்ல, பேசுகிறது தான் அதுக்கு அடிப்படையாக இருக்குது. ஒருத்தர் அழகாக இருக்கான், பேசவே மாட்டேன்றான், அமைதியாக இருக்கிறான், உடம்பு உறுதியாக இருக்குது, அழகாக இருக்கிறான். அப்போ அவங்ககிட்ட போய் என்ன பண்ண முடியும்? வெறும் உடலுறவு தான் வச்சுக்க முடியும். ஒரு பெண் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் உறுதியாக இருக்கான், அழகாக இருக்கான், மற்றபடி பேசவே மாட்டேன்றான். அப்படிங்கும்போது ஒரு சுவாரஸ்யமாக பேச மாட்டேன்றான், சிரிக்க வைக்க மாட்டேன்றான். அப்படிங்கும்போது அவங்ககிட்ட உடலுறவு வச்சுக்கிறதுக்கு தான், மற்றபடி நின்று பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுல. அப்போ யார் பேசுகிறவன் அந்த உடலும் நல்லா இருக்கணும், உடம்பும் அழகாக இருக்கணும், அதே நேரத்தில் பேசுகிறதும் நல்லா சுவாரஸ்யமாக பேசணும், சிரிக்க வைக்கணும், குழந்தைகளை சிரிக்க வைக்கணும். பையன் அதாவது மகன் மகள் பேர குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு தாத்தா வராரு, பாட்டி வராரு. அன்றைக்கெல்லாம் பாட்டி தாத்தாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்துக்கு என்ன காரணம்னா பேசுகிறது தான். பேசுகிறதுக்கான வாய்ப்பு, அந்த பேசுகிறதே ரொம்ப திறமையாக பார்க்கப்பட்ட காலம் கடந்த காலம். அதனால தான் தாத்தா பாட்டிக்கு அவ்வளோ மதிப்பு. இன்றைக்கி யாருமே பேசுகிறதுக்கே எனக்கு முக்கியத்துவம் இல்லாத இன்றைக்கு காலத்தில் யாருக்குமே மதிப்பு இல்லை. தாத்தா பாட்டிக்கு மட்டும் இல்லை, அப்பா அம்மாவுக்கும் மதிப்பு இல்லை, யாருக்குமே உறவுமுறைக்கே மதிப்பு இல்லை, நண்பர்கள் யாருமே இல்லாமல் தனியாக வாழ முடியுது பாருங்கள். அந்த காலத்தில் அப்படி கிடையாது. பேசுகிறது தான் சுவாரஸ்யம். வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றணும் அப்படின்னா பேசுகிறது தான்.
இன்றைக்கி வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றுறாங்க? தொழில் மூலமாக. இந்த டிவி, மொபைல் இதெல்லாம் வந்து ஒரு தொழில் தானே. இதை பண்ணுறவங்க ஒரு தொழிலாளிகள் தானே. அவங்க வந்து இந்த உலகத்தை சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்காக தன்னுடைய தொழிலில் திறமையை வெளிப்படுத்தி இந்த மாதிரி மொபைல் ஃபோன், அது மாதிரி டிவி, புது புது டெக்னாலஜிலாம் கொண்டு வந்து இந்த வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த டெக்னாலஜிலாம் இல்லாத காலத்தில் இந்த மனித வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக மாற்றிருப்பாங்க? பேசுகிறது தான். நல்லா எப்படி கதை பேசுகிறது, எப்படி பேய் கதை சொல்கிறது. ஒரு பாட்டியை பார்த்தா அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஏன்னா அவங்க நல்லா பேய் கதை சொல்லுவாங்க. அப்படியே திகிலாக இருக்கும், பயமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. அப்போ பேசுகிறது, அப்புறம் நிறைய பழைய காலத்தில் நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய கதைகளை சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க. அம்மா அப்பாவை ஏன் பிடிச்சது, அவங்களாம் கதை சொல்லுவாங்க. பாட்டியை ஏன் பிடிச்சது, நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க, சிரிக்க வைப்பாங்க. அதான் பேசுகிறது தான் அன்றைய காலத்தில் ஒரு மனிதர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பேசுகிறது தான் கடைபிடிச்சாங்க. அதனால தான் அன்றைக்கி மனித உறவுகள் நல்லா இருந்தது. இன்றைக்கி பேசுகிறதுல தனது திறமையை வெளிப்படுத்தாமல் எல்லோரும் அவங்கவுங்க தொழில். நான் மருத்துவராகி என்னுடைய திறமையை வெளிப்படுத்திக்கிறேன், பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது. இன்றைக்கி பேசுகிறது மூலம் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கு மரியாதை கிடையாது. தொழிலில் போயிட்டு திறமையை வெளிப்படுத்துகிறாங்க. அதனால் இப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்துடும். அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம், கல்லூரி எல்லாமே மூடப்பட்டு விடும். மின்சாரம் உற்பத்தி எல்லாமே நிறுத்தப்பட்டு விடும். அதை செயலிழந்து விடும். அப்படி இருக்கும்போது இனிமேல் எதிர்காலத்தில் வந்து எதன் மூலமாக மனிதர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க? தற்சார்பு வாழ்க்கை முறை வரப்போது. குடிசையில் வாழ போகிறாங்க, விவசாயம் பார்க்க போகிறாங்க, எளிமையான விவசாயத்தை பார்க்க போகிறாங்க. மாம்பழம், கொய்யாப்பழம், இந்த மாதிரி எளிமையான விவசாயம், நெல், கோதுமையெல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்போ எளிமையான ஒரு தொழிலை எல்லாருமே ஒரே மாதிரியான தொழிலை பண்ண போகிறாங்க. ஒரு 3 மணி நேரம் தொழிலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ மீதி நேரத்தில் மக்கள் வந்து ஒருவருக்கு பேசுகிறது தான் அவங்களுடைய திறமை எல்லாரும் பேசுகிறது மூலமாக தான் தாங்கள் யார் என்பதை பிறருக்கு நிரூபிப்பார்கள். பேசுகிறது தான் தான் யாருங்கிறத. இன்றைக்கி வந்து நான் மருத்துவரை எப்படி ஜெயிச்சு காட்டுறேன்னு மருத்துவம், விஞ்ஞானம் அப்படின்னு அவங்கவுங்க தொழில் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுவே 2040 அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க தாங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்காக எதை நம்புவாங்க? பேசுகிறது தான். ஏன்னா 2040 அப்புறம் இந்த விஞ்ஞானம், மருத்துவம், இதன் மூலம் டெக்னாலஜி, மெக்கானிக்கு, பிளம்பரு இப்படி திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இந்த வாய்ப்புகள் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். மின்சாரம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் செயலிழந்துடும். எல்லாம் தற்சார்பு வாழ்க்கைக்கு முறை போயிடுவாங்க. அது ஏன் போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய வீடியோ நான் போட்டுக்கிட்டே வரேன். என்ன அப்படி அது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுக்காக நான் வந்து அதுக்குன்னு தனியாக விளக்கத்தை இந்த இடத்துல கொடுக்க முடியாது. அப்போது வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்போது செயலிழந்துடும். அப்படி இருக்கும்போது 2040 அப்புறம் எல்லோரும் ஒரே மாதிரியான ஒரு தொழில், எளிமையான ஒரு தொழில் தான் பண்ண போகிறாங்க. அப்புறம் எல்லோரும் உட்காந்து ஆடல், பாடல், பேசுகிறது, கதை பேசுகிறது, இப்படி தான் மனித வாழ்க்கையை சுவாரஸ்யம். அப்போ இதில் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவாங்க. அதில் முக்கியமானது பேசுகிறது. யார் நல்லா பேசுகிறாங்க அவங்க மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வரும், அவங்களுக்கு ஒரு புகழ். அவங்க செம்ம ஜோக் அடிப்பார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனால் நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஃப்ரெண்டாகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்டாக உறவு முறை, அண்ணன் ஒரு கதை அண்ணன் வாங்கினேன் நீங்கள் பேசினா ஜாலியாக பேசுவீங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அந்த மாதிரி பேசுகிறது தான் இனிமேல் வந்து பேசுகிறதுல தான் நீங்கள் வந்து உங்கள் திறமையை வெளிப்படுத்துகிற காலம் இனிமேல் வரப்போகுது. ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. திறமையை வெளிப்படுத்துறதுக்காக நான் வந்து விஞ்ஞானியாகி கஷ்டப்பட்டு கண் விழித்து படித்து விஞ்ஞானியாகி அல்ல இன்ஜினியராகி கண் விழித்து படித்து டாக்டராகி அப்படி தான் என் திறமையை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறத விட இந்த மாதிரி என் பேசுகிறதுலே நான் திறமையை வெளிப்படுத்திட்டு போகிறேன். நல்ல நகைச்சுவை பேசுகிறது, கதை சொல்கிறது, ஆடுறது, பாடுறது, இந்த மாதிரி வாழ்க்கை முறையே பார்த்திங்கன்னா திறமையை வெளிப்படுது. வெறும் பேசுகிறது மட்டும் கிடையாது. கதை சொல்கிறது, அப்புறம் பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக மனிதர்கள் இனிமேல் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். தாங்கள் யார்? பிறரை மகிழ்ச்சிப்படுத்துகிற. எதுக்காக கதை சொல்கிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க? பிறரை மகிழ்ச்சியப்படுத்துறதுக்கு. அவங்க நான் பேசினா அவர் சந்தோஷப்படுவாரியா, நான் பாட்டு பாடினா அவர் சந்தோஷப்படுறேன். மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறது தான் நேரடியாக சந்தோஷப்படுத்துறது. இன்றைக்கி வந்து நான் மருத்துவராக என்ன பண்ணுறேன், பிறரை நோயோட கஷ்டப்படுறவங்கள சந்தோஷப்படுத்துகிறாங்க. இன்றைக்கும் சந்தோஷம்தான் படுத்துகிறாங்க. ஒரு செல்ஃபோன் தயாரித்து மக்கள்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்தா மக்களுக்கு சந்தோஷம். அப்போது சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இன்றைக்கும் மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க. ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற? மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக. மனிதர்கள் எது திறமைன்னா, மனித திறமைன்னா என்னது? பிறரை சந்தோஷப்படுத்துறது தான். அப்போ இன்றைக்கி மனித திறமைங்கிறது இது. இந்த செல்ஃபோன் தயாரித்து மக்கள்கிட்ட கொடுக்குறது, டிவியை தயாரித்து மக்கள்கிட்ட கொடுக்குறது, பைக்கு 2 வீலர்லாம் தயாரித்து மக்கள்கிட்ட கொடுத்து மக்கள் சந்தோஷமாக ஓட்டுறாங்க. அப்போ மக்கள் இன்றைக்கி மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவர் நோயாளியாக இருக்கிற ஒருவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக கஷ்டப்பட்டு அவர் படித்து நீட்டு தேர்வுலெல்லாம் ஜெயிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி ரிஸ்கெல்லாம் எடுத்து அந்த ஐயா ரொம்ப நன்றியா அப்படின்னாலும் அவருக்கு ஒரு சந்தோஷம் அந்த மருத்துவருக்கு. அது வந்து எதிர்காலத்தில்
இதெல்லாம் இல்லாத காலத்தில் அப்போ இதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? மற்றவங்கள மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏன் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும்? இவ்வளோ கஷ்டப்படணுமா? மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டமாப்பா பண்ணணும்? விஞ்ஞானம்லாம் படித்து கண் விழித்து படித்து உடம்பை கெடுத்துக்கிட்டு குடும்பத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிக்கிட்டு குடும்ப மனைவியை கூட பார்க்காம ஆராய்ச்சின்னு விஞ்ஞான கூடத்தில் இருந்துக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படணுமா மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு? அதுக்கு தான் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது. இது சரியில்லை. மனிதர்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா? என்னால் முடியலை. ஒரு தலைமுறை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க. விஞ்ஞானியாகவும் இன்ஜினியராகவும் இது வரைக்கும் இருக்கிறவங்க, என் வயசில் இது வரைக்கும் இருக்கிறவங்க, ஒரு 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாம் அதற்கான முயற்சியில் பார்த்துட்டாங்க. ஆனால் அதுக்கு எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் இந்த மனுஷங்களுக்கு வந்து மதிக்க மாட்டேன்றாங்க. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மருத்துவர் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நோயாளியை குணப்படுத்துகிறாரு. சமயத்தில் ஏதோ சிகிச்சை முறை தப்பாகி யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று ஆகிடுது, இறந்துருதா, உடனே மக்கள் இந்த மருத்துவரை அடிக்க வராங்க. என்னடா இது, இவங்களுக்காக தானே நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன். அப்போது ஏதோ ஒரு சின்ன தப்பு நடக்க தானே செய்யும். அப்போது இவ்வளோ நாள் காப்பாற்றினதுலாம் இவங்களுக்கு பெருசாக தெரில, ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது நம்மளை வந்து அடிக்க வராங்களே. அப்போது என்னடா இது, அப்போ மனிதர்களை சந்தோஷப்படுத்த தான் செய்யணும். அதுக்காக இவ்வளோ கஷ்டப்படக்கூடாது. அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு மனிதர்களை சந்தோஷப்படுத்தும் போது நம்ம வந்து கடைசியில் நமக்கு இது ஒரு அவமானமாக போகுது அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அது ஏதோ ஒரு தப்பு நடக்கும்போது என்னடா இது, இவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியிருக்கு. அவங்க நோயை குணப்படுத்துறதுக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்கு, இதய ஆப்ரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பத்திரமா இதயத்தை திறந்து மார்பை திறந்து உள்ளே இருக்கிற அந்த இதயத்தில் எங்கே ஓட்டம் இருக்குன்னு அடைச்சிட்டு பத்திரமா அதை மூடணும். எந்த உயிர் சேதமும் ஏற்பட்டுறக்கூடாது. உயிர் சேதம் வச்சா அடிக்க வந்துடுவாங்க. உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க. அதுவே ஆப்ரேஷன் பண்ணி உங்கள் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாருங்க, இதே ஓட்டை அடைக்கிறதுக்குள்ளே அடைச்சோம், ஆனால் மூடுறதுக்குள்ளே அவருக்கு மூச்சு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நினச்சிக்கோங்க. அப்புறம் அந்த எப்படி நீ இந்த ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டே, நீ ஒழுங்காக ஆப்ரேஷன் பண்ணியிருக்க மாட்டேன்னு அடிக்க வருவாங்கன்னு. அப்போது நல்லா பண்ணால் சந்தோஷம் வாழ்த்துறாங்க. ஏதோ தப்பு நடந்துருச்சு, யாரும் வந்து தப்பு நடக்கணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. ஆனால் தப்பு நடந்துச்சு உடனே அடிக்க வராங்க, திட்டுறாங்க. அப்படிங்கும்போது அவர் பயந்து தான் மக்களை சந்தோஷப்படுத்தணுமா? ஒரு மருத்துவர் ஒரு நோயாளிகளை சந்தோஷப்படுத்தணும்னா நோயை குணப்படுத்துறாரு. ஆனால் ரிஸ்க் எடுக்கிறாருல, பயந்து எங்கே தப்பு நடந்துடக்கூடாது, தப்பு நடந்தால் அது நமக்கே வினையாக போயிடும், நம்மளை அடிக்க வருவாங்க, நம்ம உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு பயந்து மற்றவங்கள சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் சரியில்லைப்பா, இதெல்லாம் சரியில்லை. மக்களை இப்படி தான் நான் சந்தோஷப்படுத்தணுமா அப்படின்ல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் பைக்கை தயாரித்து விற்கிறாங்க. அப்போ அவங்களும் மக்களை சந்தோஷப்படுத்தணும் தான் பைக்கை தயாரித்து மக்கள்கிட்ட விற்கிறாங்க. அந்த பைக் மக்களுக்கு சந்தோஷமாக அதை வாங்கிட்டு போகிறாங்களா, வாங்கிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாங்க, 10 லட்சம் பேர் சாப்பிட்றாங்க. அப்போது இதில் எவ்வளோ மக்களை சந்தோஷப்படுத்துகிற இந்த முறையில் எவ்வளோ தப்பு இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஆபத்து பாருங்கள். ஆபத்தான முறையில் மனிதர்களை சந்தோஷப்படுத்த பார்க்குறாங்க. நீ பைக்கு தொழிற்சாலை, கார் தொழிற்சாலை எல்லாம் பண்ணி மக்கள் இந்த காரை சந்தோஷமாக வாங்குறாங்க. அதை பார்க்கும்போது அந்த காரை தயாரித்தவங்க கண்ணில் தண்ணியாக வருது. என்ன ஒரு வேலை நம்ம பண்ணிட்டோம், சரி இந்த மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாம் செஞ்ச வேலை பாருங்கள், எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பாரு. அந்த காரை ஓட்டிகிட்டு போய் எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க, நம்ம எவ்வளோ பெரிய வேலையை தான் நம்ம பண்ணிட்டோம் பார்த்தியா. அப்படி கொஞ்ச நேரத்தை பார்த்தா டமார்னு சத்தம் கேட்குது. என்னென்னா அந்த காரு கவுந்து போச்சு ஒரு பெரிய பள்ளத்தில். இப்படி 10 லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க. அப்போது ஆபத்தான முறையில் மனிதர்களை சந்தோஷப்படுத்த பார்க்குறாங்க. ஆபத்தான முறையில் அது மாதிரி ஏவுகணை அணுகுண்டெல்லாம் தயாரிக்கிறாங்க, அணு உலைகள் அணு ஆயுதங்களெல்லாம் தயாரிக்கிறாங்க. எதுக்கு தயாரிக்கிறாங்க? இப்போ இஸ்ரேல்கிட்ட அந்த அணு ஆயுதங்களை கொடுக்குறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுறான், லெபனானில் ஒரு குண்டை போடுறான். உடனே இஸ்ரேல்காரங்க சந்தோஷப்படுறாங்க. இதுக்காக தான், இந்த சந்தோஷத்தை பார்க்குறதுக்காக தான் இவங்க அந்த அணு ஆயுதங்களை தயாரித்தாங்க. ஆஹா, நாம் தயாரித்து கொடுத்த அணு ஆயுதங்களை அந்த இஸ்ரேல் மக்களை எவ்வளோ சந்தோஷப்படுத்துது பாரு அப்படின்றான். ஆனால் இன்னொருத்தர் கஷ்டப்படுறாங்களே, லெபனான் மக்கள் கஷ்டப்படுறாங்களே. அப்போது நீ வந்து உன்னுடைய சந்தோஷம் வந்து யாருக்குமே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் அது நல்ல சந்தோஷம். ஒருத்தரை சந்தோஷப்படுத்தி இன்னொருத்தரை கஷ்டப்படுத்துறதுனால தான் இன்னொருத்தருக்கு சந்தோஷம் கிடைக்குது. அதுக்கு தான் நீ உன் வேலையை பார்க்குற. அணு ஆயுதங்களை தயாரித்து அணு உலைகளை உருவாக்கி கஷ்டப்பட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அணு ஆயுதங்களையும் விதவிதமான ஆயுதங்கள் ஏவுகணைகள் குறிப்பாத்து அடிக்கக்கூடியது எல்லாத்தையும் இந்த மக்கள்கிட்ட கொடுக்குற, அல்ல ரஷ்யாக்காரன்ட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. கஷ்டப்பட்டு உழைச்சி ரஷ்யாக்காரனை சந்தோஷப்படுத்துகிற. அவன் என்ன பண்ணுறான், குண்டை தூக்கி உக்ரைனில் போடுறான். உக்ரைன்காரன் ஐயோ அம்மான்னு கஷ்டப்படுறான். ரஷ்யாக்காரன் சந்தோஷப்படுறதா நீ பார்க்குற. அப்போது இந்த மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறதுக்காக நீ உன் தொழிலை இன்றைக்கி நம்புறீங்கல்ல, இந்த தொழிலெலாம் செய்கிறீங்களா, விஞ்ஞானம் ஆயுதம் இந்த அணுவில் இதெல்லாம் பண்ணுறீங்கள, இது வந்து உண்மையிலே அது சந்தோஷத்தை தான் படுத்துதா? எத்தனை பேர்த்த கஷ்டப்படுத்துது? ஒரு ஆயுதங்களை விற்பனை பண்ணும்போது 2 நாடுகளுக்கு சண்டை போடும்போது நீ ஒரு நாட்டை கொடுக்குற, இவங்களுக்கும் கொடுக்குறான் அவனுக்கும் கொடுக்குறான். இப்போ இந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி பண்ணுறான் பாரு இந்த தொழிற்சாலைகள், இவன் என்ன பண்ணுறான், ரஷ்யாவுக்கும் விற்கிறான்,
உக்ரைனும் விற்கிறான், நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்குங்க அப்படின்றான். 2 பேருமே சந்தோஷப்பட்டுக்கிறான். இவன் அவன் அடிக்கும்போது அவன் இவன் அடிக்கும்போது 2 பேருமே சந்தோஷப்படுறான்னா இவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆகா, நம்ம 2 பேர்த்தையும் சந்தோஷப்படுத்திட்டோம். இவன் ஜத்தானி இவன் சந்தோஷப்படுறான், இவன் ஜத்தானி இவன் சந்தோஷப்படுறான். இந்த 2 பேர் சந்தோஷப்படுறத பார்த்து இவன் சந்தோஷப்படுறான். அந்த அளவுக்கு இது ஒரு மோசமான சந்தோஷப்படுற ஒரு நடைமுறை. மற்றவங்களை மனிதர்களை சந்தோஷப்படுத்துறதுக்கான மிக மிக மட்டமான மோசமான நடைமுறையில் தான் இந்த உலகத்தில் இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ மனிதர்கள் பிறருக்கு கஷ்டம் தராமல் சந்தோஷப்படுத்தணுன்னா அதற்கு ஒரே வழி எளிமையாக வாழு. இதெல்லாம் தேவையில்லை, இந்த இயந்திர அறிவியல் உலகமே நமக்கு தேவையில்லை, இந்த விஞ்ஞானம் தேவையில்லை, எதுவுமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகம் அதனால தான் ஃபெயிலியர் ஆகுது. ஏன்னா மக்கள் ஒன்றும் மனிதர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இதெல்லாம் உணர்றாங்க. இப்போ நான் உணர்றேன்ல, இது மாதிரி மனிதர்கள் இதை என்னால் தெளிவாக சொல்ல முடியுது. நான் உணர்கிற ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் தெளிவாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது தெரியும், அதை தெளிவாக சொல்ல முடியாது. நான் தெளிவாக உணர்ந்துக்கிட்டேன், எந்த அளவுக்கு நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான் இது அப்படின்னு ஒரு வட்டத்துக்குள்ளே பிடிச்சி அதை இதுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். ஆனால் இந்த இது பல பேருக்கு தெளிவாக தெரியாது, ஏதோ சந்தேகமாகவே இருக்கும். இந்த உலகத்து மேலே ஒரு சந்தேகமாகவே இருக்கும். ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ ஒன்று தப்பு, இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க, இதில் நாம் ஏமாறுறோம் அப்படின்றதுல மனிதர்கள் புத்திசாலி. தப்புலாம் திரும்ப பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க, திருத்திக்கிட்டே இருப்பாங்க. கடந்த காலத்தில் போரிட்டோம், இன்றைக்கி போரிட்டோமா, போர் தப்புன்னு தெரிஞ்சனால தான் நம்ம இன்றைக்கி நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன வயசில் தப்பு பண்ணியிருப்பீங்க. சின்ன வயசில் எனக்கு ஜாதி நம்பிக்கை இருந்தது, இன்றைக்கி இல்லை, ஏன்னா அது தப்புங்கிறனால அதுலேருந்து வெளியில் வரேன். இன்றைக்கி பல பேர் அப்படி தான், சின்ன வயசில் ஜாதி நம்பிக்கை இருந்தது, மத நம்பிக்கை இருந்தது, இன்றைக்கி பிற்காலத்தில் இல்லை. காரணம் அது தப்பை திருத்தி கொள்வார்கள் மனிதர்கள், புத்திசாலி, சாதாரண ஆட்கள் கிடையாது. இன்றைக்கி உலகத்தையே மனிதர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அவங்க சும்மா வெறும் சோத்துக்காகவும் இந்த வண்டியை ஆசைப்பட்டும் காங்கிரீட் கட்டடத்துக்கு ஆசைப்பட்டும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சிங்களா. அவங்களாம் சரி எது சரின்னா அதை கரெக்டாக பண்ணுவாங்க. அதுக்காக எவ்வளோ இதுதான் சரின்னா அதை செய்வாங்க. குடிசையில் வாழ்வது தான் சரி, தற்சார்பு வாழ்க்கை முறை தான் சரி, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் சரியானதுன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது தப்பு, இந்த இயந்திர அறிவியலும் தப்பு, இந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிடுச்சின்னு வச்சுக்கோங்க. அத்தோட முடிஞ்சது இந்த உலகம். ஒத்துக்கிற வரைக்கும் தான். பூமி உருண்டை இல்லை, அது இல்லை, வானத்தில் சொர்க்கம் இருக்குன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் பூமி உருண்டைன்னு சொன்னாங்கன்னு எப்படி ஒத்துக்கிட்டாங்க பார்த்தீங்க, எப்படி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி சொர்க்கம் இருக்குது, செத்த பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம், நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தாங்க. செத்த பிறவாது நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்ல அப்படின்ட்டு நினச்சிட்டு, வாழும்போது தான் நரகத்தில் வாழ்கிறோம், செத்த பிறவாது நம்ம சொர்க்கத்துக்கு போகிறோம்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. கடைசியில் பட்டா அப்படி ஒன்றுமே கிடையாது, மேலே அப்படி ஒரு உலகமே கிடையாது, பூமி உருண்டை தான் அப்படி இப்படின்னு சொல்லும்போது இதுதான் உண்மைன்னா பழைய அந்த நம்பிக்கை எல்லா கனவுகளையும் தூக்கி போட்டு உண்மையை பிடிச்சிக்கிட்டாங்க. உண்மை தான் தேவை. அதனால் இந்த உலகம் காங்கிரீட் கட்டடம், வாகனங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, இதை எப்படி மனிதர்கள் விட்டுட்டு எப்படி இயற்கையோட மனித வாழ்க்கைக்கு போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இன்றைக்கி அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கேனே. எதனால் இந்த உலகம் தப்பு, இந்த உலகம் தப்பு, இந்த உலகம் தப்பாக போயிட்டுருக்குன்னு தெளிவாக உங்களுக்கு வரையறுத்து சொல்லிகிட்டு இருக்கேனே. அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சிச்சுல்ல. அப்போ இதுதான் சரி அப்படின்னு நான் உணர்ந்துட்டேன். அதனால தான் எனக்கு இந்த உலகத்து மேலே நம்பிக்கை இல்லை, இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் சரி. அதற்காக தான் நான் உங்கள்கிட்ட வாதம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு வக்கீல் மாதிரி வாதாடுறேன். நான் ஒரு வழக்கறிஞர் தான். இந்த வழக்கு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கு, என்கிட்ட வந்திருக்கு. என்னென்னா இது குற்றவாளியாக நான் இயந்திர அறிவியல் உலகத்தை நான் ஒரு குற்றவாளியாக சித்தரிக்கிறேன். இயற்கையோட இந்த மனித வாழ்க்கை தான் நிரபராதி, இவன் எப்படி குற்றவாளின்னு நான் நிரூபிக்கிறேன். இயந்திர அறிவியல் உலகம் என்பது எந்த மாதிரியான குற்றவாளி, இவர் தான் எந்த அளவுக்கு நல்லவர்னு அவங்ககிட்ட வாதம் பண்ணி நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் கூட மூட நம்பிக்கைகள் கலக்காமல் பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் மனிதர்களுக்கு எது சரி, தீர்ப்பு எனக்கு அப்போ தீர்ப்பு எது சரின்னு எடுத்துக்கிட்டால் மனிதர்கள் ஏற்றுப்பாங்க. சரிங்கிறது தான் மனிதர்களுக்கு தேவை. ஆடம்பரம் இதெல்லாம் தேவையில்லை. ஆடம்பரம், அடிமைத்தனம், இந்த சுவையான உணவு, இந்த பிரியாணி இது மனிதர்களுக்கு தேவையில்லை. எது சரி, பழம் தான் சரியாக ஏற்றுப்பாங்க. ஏன் பிரியாணி தப்பு, அது நோய் வரும். சோறு ஏன் தப்பு, அது நோய் வரும். அப்படியா, எது ஆரோக்கியத்தை தரும்? இந்த பழங்கள், காய்கறிகள், கடலை, கிழங்கு, இலைத்தலைகள் இதுதான் ஆரோக்கியத்தை தருமா? அப்படின்னா இதை எடுத்துக்கோ. பால் சாப்பிட்டா நோய் வருமா? அது மனித உணவு கிடையாது, அது மாட்டுக்கான பாலா, அது மாட்டோட உணவா? பால் தாய்ப்பால் குழந்தைகளாக இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிடணுமா? குழந்தைகளுடைய உணவா அது? அப்படியா? அப்படின்னா அதுதான் சரியா? ஆமாம், நீ சொல்கிற வாதம் கரெக்டாக தான் இருப்பா. மக்கள் உடனே என்ன பண்ணுவாங்க, சரியானதை மட்டும் ஏற்றுப்பாங்க. பால்ங்கிறது ஒரு குழந்தைகள் குடிக்கிற உணவு, குழந்தையாக இருக்கும்போது குடிக்க வேண்டிய உணவு, தாய்கிட்டேருந்து குடிக்க வேண்டிய உணவு. அதுக்கப்புறம் அப்போ நல்லா இருக்குப்பா, அந்த வாதம் கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் மறுத்து பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி எதுவோ அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், மனிதர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். சரியானதை தேடி தான் போகிறாங்க. தப்பானதை தேடி போனால் அழிவு தான்.
நீ இயந்திர அறிவியல் உலகம் தான் நல்லா இருக்குது, சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்ட்டு போனோன்னா என்ன ஆகும்? 10 லட்சம் பேர் மோட்டார் வாகன விபத்தில் சாகுறாங்க. போர்களால் பல லட்சம் பேர் சாகுறாங்க. போன வருஷம் மட்டுமே ரஷ்யா உக்ரைன் நடந்த போர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனா இஸ்ரேல் நடந்த போர்லே 3 லட்சம் பேர்கிட்ட செத்துட்டாங்க. 3 லட்சம் பேர் யாரோ ஒருத்தர். நமக்கு என்ன? நம்ம வீட்டில் நம்ம அப்பா அம்மா பிள்ளைகள், நம்ம குழந்தைகள், தங்கச்சி, அண்ணன், தப்பா, சித்தப்பா இவங்களாம் இறந்து போனால் நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும்? இந்த ஆக்சிடெண்ட்டில் செத்து போனாங்களே 10 லட்சம் பேர், அவங்க நம்ம வீட்டில் நடந்தால் எப்படி இருக்கும்? குடும்பத்தோடு இறந்து போன கதையெல்லாம் இங்கே இருக்குது. நாளைக்கு நமக்கும் அந்த வாய்ப்பு இருக்குது. நம்ம தப்பிச்சிட்டோன்னு நினைப்பா? நாளைக்கு இன்னும் அடுத்த வருஷம் 10 லட்சம் பேர் சாக போகிறாங்க. அந்த லிஸ்ட்டில் நாம் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இது யாருக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். அதனால தான் சொல்கிறேன், அதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்துறதுக்கு. அப்போ நான் வந்து இந்த இயந்திர அறிவியலும் குற்றவாளியாக நான் சித்தரித்து இதுதான் சரி அப்படின்னு நான் சொல்கிறேன். இது ஒத்துக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான், இதை விட்டுருவாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகில் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாதுப்பா. இந்த இயந்திர அறிவியல் மகிழ்ச்சியாகவே வாழ முடியாது. நீ ஒரு தியாகியாக இருந்தால் தான். நீ ஒரு விஞ்ஞானி ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், மருத்துவர் ஆகணும்னா நீ எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். நட்பு, காதல், குடும்பம், அன்பு, பாசம் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு படித்து அந்த ஆராய்ச்சின்னு பண்ணால் தான் நீ ஒரு மருத்துவர் ஆக முடியும், விஞ்ஞானி ஆக முடியும். மகிழ்ச்சியாக வாழ முடியாது. மகிழ்ச்சியான வாழ்க்கையை தியாகம் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி மருத்துவராகி விஞ்ஞானியாகி பிறரை மகிழ்ச்சி செய்வதாக நீ சொல்லிக்கொண்டு, ஆனால் அதனால் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துறதுனால உண்மையாக அது மகிழ்ச்சியாக மாறுதா? அதுவும் துன்பத்தில் தான் விடுது. நீ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு, எல்லா நட்பு, காதல் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு படித்து நீ ஒரு தொழில்நுட்ப வல்லுநராகி நீ வாகனங்களை தயாரிக்கிற, அதெல்லாம் பண்ணுற, வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகி 10 லட்சம் பேர் சாகுறான். நீ மருத்துவர் இருக்கிறாங்கிற நம்பிக்கையில் நம்மளை குணப்படுத்துறதுக்கு மருத்துவர் இருக்கார், நாம் எதுக்கு நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் உடம்பை பற்றி எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. ஒரு தலைவலினா கூட மருத்துவர்கிட்ட தான் போகிறாங்க. நமக்கு தான் மருத்துவர் இருக்கார், நாம் எதுக்கு தலைவலிக்கான மருந்து நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி மக்கள் சோம்பேறியாக போகிறாங்க. அப்போ இந்த மாதிரியான மனிதர்கள் எதை சரியோ அதை ஏற்றுக்கொள்ள. இனிமே வர காலங்களில் மனிதர்களை மகிழ்ச்சி செய்வதற்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசுவாங்க, சுவாரஸ்யமாக பேசுவாங்க, பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, நடனம் ஆடுவாங்க. மனிதர்கள் எல்லாருமே நடனம் ஆடுவாங்க, எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. ஒருவர் சந்தோஷமாக பாட்டு பாடுறது, கதை சொல்கிறது. நீ ஒரு கதை சொல்லு, நான் ஒரு கதை சொல்கிறேன், நீ ஒரு பாட்டு பாடு, நான் ஒரு பாட்டு பாடுறேன், வா உட்காந்து பேசலாம், அப்புறம் இன்றைக்கி என்ன நடந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமாக ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு வாழ்க்கை, உணர்வுபூர்வமான பேச்சு, உணர்வுபூர்வமான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ஆடல் பாடல், 3 மணி நேரம் தொழில் 8 மணி நேரம் அப்படி நாள் முழுதும் தொழிலை பண்ணுறதுக்கு நம்ம என்ன தொழில் அடிமைகளா? 3 மணி நேரம் தொழில் பண்ணால் போதும், மீதி நேரம் குடும்பத்தோட காதல் பண்ணு, நட்பு, ஆடல் பாடல், விளையாட்டு, குடும்ப நிர்வாகம், தூய்மையாக இருக்கிறது, உயர்வான மனப்பான்மை, ஒழுக்கமாக இருக்கிறது, கட்டுப்பாடாக இருக்கிறது, பிறருக்கு இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக எப்படி வாழ்கிறது. இந்த உலகத்தில் மனிதர்களுடைய வெற்றி அதுதான், அதை நோக்கி தான் வராங்க, இப்படி வாழணுங்கிறக்காக தான் வராங்க. அந்த வாழ்க்கைக்கான அந்த வெற்றியின் நெருக்கத்தில் தான் நாம் இருக்கிறோம். அந்த வெற்றி நமக்கு மிக அருகாமையில் இருக்கிறது. 2040 அந்த வெற்றியை அடைய போகிறோம். மனிதர்களின் நோக்கமே அதான், மனிதர்களின் லட்சியமே அதை நோக்கி தான் வராங்க. இந்த மாதிரி பாதுகாப்பாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறக்காக தான் மனிதர்கள், விலங்குகளாக இருந்த அந்த குரங்குகள் மனமெனும் நோய் ஏற்பட்டதனால் மனிதர்களாக அது மாறியது. அதனால் மனிதர்களாக மாறி படிப்படியாக மனிதர்களாக எப்படி வாழணும் அப்படிங்கிறத படிப்படியாக கற்றுக்கிட்டு மொழியெல்லாம் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் மனிதர்களாக நம்ம மாறிட்டோன்னு அர்த்தம். 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே குரங்குலேருந்து மனிதர்களாக மாறிட்டாங்களா? ஏன் அப்போ பேசலாம்? 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டாங்களா? மொழியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படி வாழணும்னு எல்லாம் தெரிஞ்சு போச்சா? சண்டை போடக்கூடாது, அன்பு தான் உயர்ந்தது, அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்போ எதையுமே, அதாவது மனிதர்களாக எப்படி வாழணும்னு தெரியாமலே அவங்க மனிதர்களாக ஆகிட்டாங்களா? மனிதர்களாகுதுங்கிறது என்னது? அதில் ஒரு வாழ்க்கை இருக்குது. மனிதராக எப்படி வாழணும், மொழியெல்லாம் கண்டுபிடிக்கணும். மொழிங்கிறது சும்மாவா? இவங்களுக்கு அம்மானு இவங்களுக்கு ஏன் பேர் வைக்கணும், அப்பான்னு இவங்களுக்கு ஏன் பேர் வைக்கணும்? ஒழுக்கம்னா ஒழுக்கமாக வாழ்ந்து தான் ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. கட்டுப்பாடுனா கட்டுப்பாடாக வாழ்ந்து தான் கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்போது கட்டுப்பாடாக வாழ்ந்து இதுக்கு கட்டுப்பாடுன்னு பேர் வை, மொழியை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் சேர்ந்தது தான் மனிதராக மாறுறது. சும்மா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே, கோடி வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க மனிதராகிட்டாங்க அப்படின்னா, கோடி வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் பேசிட்டாங்களா? இந்த தமிழ் மொழியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? இதுதான் முதல் மொழி அப்படின்னா இதானே. அப்போ கோடி வருஷத்துக்கு முன்னாடியே மனிதர்கள் பேசியிருந்தாங்கன்னா அப்போ இது தானே பேசியிருக்கணும், இந்த மொழியை தானே பேசியிருக்கணும், தமிழ் மொழியை தானே பேசியிருக்கணும். அப்போ கோடி வருஷத்துக்கு முன்னாடியே தமிழ் மொழியை கண்டுபிடிச்சிட்டாங்களா? ஒழுக்கங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? அம்மாங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கோடி வருஷத்துக்கு முன்னாடியே கட்டுப்பாடாக வாழ்ந்து கட்டுப்பாடுங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிட்டாங்களா? நிலாவுக்கு நிலாவுன்னு பேர் வச்சுட்டாங்களா? என்னங்க இது? அப்போ நான் பேசுகிறது சாதாரண விஷயமே கிடையாது, புரியுதுங்களா?
அதாவது இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கிற விஷயம் வந்து நீங்கள் வந்து டார்வின் வந்து குரங்குலேருந்து பரிணாம வளர்ச்சி அப்படின்னு சொன்னார்ல, அதோட முடிஞ்சு போச்சு. குரங்குலேருந்து தான் மனிதர் வாழ்ந்து வந்தார். அப்போ அதோட அந்த 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 ஆராய்ச்சியிலே யாரும் ஈடுபடுறதில்ல. இது அடுத்த கட்டம், வேறு கட்டம். இது வேறு லெவல் ஆராய்ச்சியை நான் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் மனிதர்கள் தொட முடியாத ஒரு பக்கத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன். தெரியாத ஒரு பக்கங்களை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசுகிறது உங்களுக்கு வந்து பெருசாக தெரிலன்னா என்ன தெரியுமா, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இப்படி ஒருத்தன் இப்படி பேசலாம். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தன் நம்ம பக்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தன் இப்படி இருக்க வாய்ப்பு இல்லை, நம்மளே நம்ம தாழ்வாக நினைக்கிறது தான். அது வந்து ஒரு விஷயத்தை வந்து அவர் வெளிநாட்டிலேருந்து சொன்னால் தான் நாங்கள் ஏற்றுப்போம், தமிழ்நாட்டிலேருந்து யார் எதை சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிற மனப்பான்மை தான் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம எப்போவுமே அறிஞர்களாக அவங்க வந்து வெளிநாட்டில் தான் இருப்பாங்க, நம்ம நாட்டில் இருக்க மாட்டாங்க. ஆராய்ச்சியாளர்களாக அவங்க வெளிநாட்டில் தான், நம்ம நாட்டில் சொல்கிற எந்த விஷயத்தையுமே ஏற்றுக்கிறது கிடையாது. வெளிநாட்டில் அவங்க சௌரியத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஆப்பிரிக்காவில் தான் மனிதனம் தோன்றியது அப்படின்னா அங்கே தோன்றியதுன்னா அப்போ மனிதர்களின் முதல் மொழி மட்டும் இங்கேயே தோன்றியது, ஆப்பிரிக்காவில் தான் முதல் மனித இனம் தோன்றியதுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஏன் மனிதர்கள் பேசுகிற முதல் மொழி அங்கே தோன்ற வேண்டியது தானே? ஏன் இங்கே தோன்றியது? அப்போ இங்கே தான் மனித இனம் தோன்றியதுன்னு ஏற்கனவே இங்கே சொல்லிட்டாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அப்போ இப்போ வந்து முதல் மொழிங்கிறது வந்து முதல்ல நாம தான் சொன்னோம். தமிழ் தான் முதல் மொழிங்கிறது நாம தான் சொன்னோம். இன்றைக்கி உலகமே சொல்லிக்கிட்டு இருக்குதா? ஏன்னா யாரோ ஆங்கிலேயர்களாக சொன்னாங்க தமிழ் தான் முதல் மொழி, இந்த மனிதர்களின் முதல் மொழின்னு ஆங்கிலேயர்களாக முதல்ல சொன்னாங்க. தமிழர்கள் தான் சொன்னாங்க எங்கள் தமிழ் மொழி தான் ஏன் முதல் மொழி அப்படின்ட்டு. அதே தமிழர்கள் தான் மனிதனை இங்கே தோன்றியதுன்னு சொல்கிறாங்க. அதை மட்டும் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? அதையும் நம்புவீங்க, நம்பணும். அதெல்லாம் நம்பலைன்னா போங்க, உங்களுக்கு தான் இழப்பு. அதனால் நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு நல்ல விஷயத்த சரியான விஷயத்த நம்மளில் வந்து ஒருத்தர் சொல்ல மாட்டார், சொல்லுவதற்கு வாய்ப்பு இல்லை, சொல்லக்கூடாது. அது எதை சொல்லுவதாக இருந்தாலும் அது வெளிநாட்டில் இருந்து தான் சொல்லணும், அங்கே ஆங்கிலம் படித்தவங்க தான் சொல்லணும், அவங்க தான் அறிவாளி, அவங்க சொன்னால் தான் ஏற்றுப்போம், வெள்ளையாக இருக்கிறவங்க சொன்னால் தான் நாங்கள் ஏற்றுப்போம் அப்படின்னுங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மக்கிட்ட இருக்குது. படிப்பதற்கு நம்ம தமிழ் மொழி ஏற்றதில்லை, ஆங்கிலம் தான் ஏற்றது, இப்படி அவங்க கலாச்சாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மை. அதனால் நம்ம சொல்கிற கருத்து எவ்வளோ வேல்யூபிளானது, அல்லது பல பேர் சொல்லும்போது தான் அது சரியாக அவர் சொல்கிறது சரிதாங்கன்னு பல பேர் சொல்லும்போது தான் அப்படியா அப்போ தான் வருவாங்க. என்ன கடந்து தான் போயிருப்பாங்க, என்ன கடந்து ஏதோ புலம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அப்புறம் வந்து அங்கே யாராவது சொல்லியிருப்பாங்க, அங்கே நீங்கள் ஒருத்தர் கடந்து வந்தீங்க பாருங்கள், அவர் சொல்கிறது தான் சரி இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி வருவாங்க. அப்போ திரும்பி வருவாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்குது. சரி, அடுத்த வீடியோவில் பேசுவோம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பட்டன் அழுத்துங்க. ஏன்னா இதையும் சொல்லணும், அதுக்காக இது செயற்கையாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, நான் இந்த மாதிரி தான் இருக்குது.